Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் 10th சயின்ஸில் வந்து நம்ம ரிவிஷன் சீரீஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரிவிஷன் சீரீஸில் நம்ம சயின்ஸில் ஒரு சாப்டராக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாமே வந்து ஒன் ஷாட் வீடியோஸாக வந்து இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த ஒன் ஷாட் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து தரவாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து தான் நான் வந்து இந்த வீடியோவில் ரிவிஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னா, ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் மூலயமா நம்மளுக்கு வந்து நியூ சப்ஸ்டன்ஸு ஃபார்ம் ஆகிறது வித் நியூ ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற சப்ஸ்டன்சஸை தான் வந்து நம்ம கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஒரு ப்ராசஸ் மூலயமா ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வித் நியூ ப்ராப்பர்ட்டிஸோடு வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து அதை கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து நம்மளுக்கு கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து வாட்டரை வந்து கொடுக்குது. ஸோ இந்த வாட்டர் அப்படின்றது தான் வந்து என்னது, நியூ சப்ஸ்டன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து இங்கே ரியாக்டன்ஸ் சைடில் வந்து வரும், ரியாக்டன்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் அப்படின்னா, மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் வந்து சேரும் போது நம்மளுக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்றது கிடைக்கிது. ஸோ இதுவுமே வந்து அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்ல, அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸாக வந்து எழுதாமல் நம்ம வந்து ஈக்குவேஷனாக நம்ம வந்து அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்ம கொண்டு வரோம்ல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதில் வந்து ரெண்டு பக்கம் வந்து இருக்குது. ஆரோ மார்க்கு இப்படி இருக்குது அப்படின்னா, ஆரோ மார்க்கோட லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிறது ரியாக்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆரோ மார்க்கோட ரைட் சைடில் வந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் த ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு ரியாக்டன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து ரியாக்டண்ட்டாக வந்து வரும். அது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற வாட்டர் தான் வந்து ப்ராடக்ட். அதே மாதிரி தான் மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் வந்து இங்கே ரியாக்டண்ட், அது ரெண்டும் கம்பைன் ஆகி அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்றது தான் வந்து என்னது, ப்ராடக்ட். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்டாக தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா இன்னுமே வந்து அதில் டீட்டெயிலிங் வந்து நம்ம தருவோம். அதாவது வந்து அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட், அதாவது அது லிக்விடா சாலிடா கேஸா அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த மாதிரி வந்து கான்சன்ட்ரேஷன்ஸும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஹீட் எவால்வ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் போது ப்ராடக்ட் பக்கத்தில் ப்ராடக்ட் சைடில் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்டை கூட வந்து நம்ம ப்ளஸ் ஹீட் அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் இதே வந்து நம்ம அந்த ஹீட்டை யூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது அந்த ரியாக்ஷனில் நம்ம அந்த ஹீட்டை வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்ல ஹீட்டுன்ட்டு, ஆரோ மார்க்கு மேலே ஹீட்டுன்னு போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா சாலிட், ஜிங்க்குக்கு வந்து சாலிட் கொடுத்துருக்கோம். அக்வஸ் சொல்யூஷன், அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட். ஜிங்க் குளோரைட் அது வந்து சொல்யூஷன். ஹைட்ரஜன் கேஸ், ஹீட் எவால்வ் ஆகுது, அதனால் வந்து நம்ம ப்ளஸ் ஹீட் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பேலன்ஸே பண்ணாமல் இருக்குது. அதாவது பேலன்சிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு வந்து பார்த்தோம். மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போது இங்கே பார்க்கும் போது ஆக்சிஜனில் வந்து 2 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது, மெக்னீஷியமில் ஒரு ஆட்டம் வந்து இருக்குது. ஆனால் மெக்னீஷியம் ஆக்சைடில் பார்க்கும் போது ஒரு ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஒரு ஆட்டம் ஆஃப் மெக்னீஷியம் அப்படின்னு மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ ஆனால் இங்கே பார்க்கும்போது என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் த ரியாக்டன்ட் சைட் அண்ட் இன் த ப்ராடக்ட் சைட். அப்போ வந்து அதை சேம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன், அதாவது பேலன்ஸே பண்ணாமல் இருக்கிறத வந்து நான் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். இப்போது நான் இதை பேலன்ஸ் பண்ணுறேன், அப்போனா என்ன பண்ணணும், ஆக்சிஜனை வந்து நான் ப்ராடக்ட் சைட்லேயும் சேம் ஆக்கணும். நான் சேம் ஆக்கும் போது எனக்கு இங்கே 2ன்னு வந்து வந்துடும். இந்த 2 அப்போ வந்து மெக்னீஷியமுக்கு 2 ஆகிடுது. ஸோ நான் வந்து இங்கே 2 வந்து நான் சேர்க்குறேன். ஸோ அப்போனா என்ன ஆகிடுது, எல்லாமே இப்போ பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் இந்த ரியாக்டன்ட் வந்து 2, ப்ராடக்ட் சைட்லேயும் 2, ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் வந்து ரியாக்டன்ட் சைட்லேயும் 2, ப்ராடக்ட் சைட்லேயும் வந்து 2. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து 2 பக்கமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கும் போது அதை வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா வந்து என்னது, நம்ம ஈக்குவேஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எம்சிக்யூ கொஷினாக வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ எம்சிக்யூ கொஷினில் வந்து ஏ பி, அதாவது இங்கே இந்த இடத்துல வந்து அவங்க எதுவுமே கொடுக்காம இங்கே வந்து ஏ பி சி அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஏபிசி அப்படின்ற பிளேசஸில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இந்த ஏபிசி பொசிஷனை. ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸும் வந்து பேலன்சிங் ஈக்குவேஷனில் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது, ப்ரிசிபிடேட் அப்படின்னா வந்து என்னது, ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் வந்து நிறைய படிச்சிருப்போம் ப்ரிசிபிடேட் பற்றி. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போ ஞாபகம் இல்லை அப்படின்னா, ப்ரிசிபிடேட் அப்படின்றது வந்து ஒரு இன்சால்யபிள் சாலிட் சப்ஸ்டன்ஸ். அது வந்து என்னவாகும், செட்டில் டவுன் ஆகிடும். அதாவது ஒரு ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் போது அது வந்து செட்டில் டவுன் ஆகிடும். அதாவது அது கரையாது, அது வந்து இன்சால்யபிளாக இருக்கும். அது அந்த பாட்டம் ஆஃப் த பீக்கர் இல்லை பாட்டம் ஆஃப் த கண்டெய்னரில் போய் அது தங்கிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ப்ரிசிபிடேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா வந்து என்னது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போது நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வந்து அதை நான் என்னன்னு சொல்லுவேன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை அந்த ஹீட் எனர்ஜியை அப்சார்வ் பண்ணி தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்குது அப்படின்னா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இந்த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து எந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம மோஸ்ட் காமனாக வந்து பார்ப்போம் அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனில் வந்து நம்ம அதிகமாக பார்ப்போம் அப்படின்னா வந்து நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ
ஸோ இது அடுத்தது வந்து கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்ட் பற்றியும் வந்து இந்த சாப்டரில் மட்டும் கிடையாது, நம்ம வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லையும் ஈக்குவேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்டலிஸ்ட் அப்படின்ற அந்த வேர்டை பற்றியும் வந்து நம்ம படிச்சிருப்போம். அண்ட் முன்னாடியே வந்து நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேயுமே வந்து இந்த கேட்டலிஸ்ட் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ கேட்டலிஸ்ட் அப்படின்றது வந்து என்னது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது அதை வந்து இனிஷியேட் பண்ணுறது, அதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து புஷ் பண்ணி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறது. அதுதான் வந்து அதை வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் நடக்கும் போது அதை எப்படி செய்வாங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட்டு யூஸ் பண்ணி வந்து செய்வாங்க. ஸோ அப்போ அந்த கேட்டலிஸ்ட் அப்படின்றது என்னது, அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஸ்பீட் பண்ணும். அது வந்து என்ன அந்த எதனால் அந்த ஈக்குவேஷன், அதாவது எதனால் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகுதோ அதை வந்து சரி பண்ணி அந்த கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷனை மூவ் ஆன் பண்ண வைக்கும். அதுதான் வந்து கேட்டலிஸ்ட்டுன்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு இருக்குது. அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது கலர் சேஞ்ச் வந்து வரும், டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து வரும், அதோட ஸ்டேட், அதாவது கேஸு வந்து லிக்விடாக மாறுறதுக்கு, சாலிடாக மாறுறதுக்கு, இல்லை சாலிட் லிக்விடாக இந்த மாதிரி வந்து அதோட ஸ்டேட் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் மாலிக்யூல்ஸ், வாட்டர் ஃபார்ம் ஆகிறது வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி வாட்டராக வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஹைட்ரஜனும் சரி ஆக்சிஜனும் சரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து கேஸ். ஸோ இந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கும். ஆனால் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் அப்படின்றது வந்து வாட்டர், அது வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்காது, இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ லிக்விட். ஸோ அதே மாதிரி தான் சேஞ்ச் இன் கலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ FeSO4 அயன் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், அது வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்கும். ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஃபெரஸ் சல்ஃபேட்டாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அண்ட் காப்பர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம ஆக்டிவிட்டியில் பார்த்த ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த ஃபார்ம் ஆஃப், அதாவது ஒன்று எப்படி வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போது நம்மளுக்கு எப்படி வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகுது, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது, அது மாதிரி கேஸு ஃபார்ம் ஆகிறது, ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லா ஈக்குவேஷன்ஸுமே வந்து நம்ம ஆக்டிவிட்டி, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து வந்து எடுத்தது தான். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கால்சியம் ஆக்சைடும் வாட்டரோட ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் வித் த எவல்யூஷன் ஆஃப் ஹீட் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னாவே வந்து அது என்னது, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹீட் எவால்வ் ஆனாவே வந்து அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போது ஹீட் வந்து அப்சார்ப் ஆகி அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும் போது கால்சியம் ஆக்சைடாக, அதாவது கால்சியம் கார்பனேட்டை வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் அதை வந்து டீகம்போசிஷன் வந்து நடக்குது. அது வந்து என்னவாகுது, ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரிசிபிடேட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது லெட் நைட்ரேட் இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் மட்டுமே வந்து நிறைய வாட்டி நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ஸில் 1 மார்க்கில் இது ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய வாட்டி ரெப்பிட்டேஷன் வந்து ஆயிருக்கு. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரிசிபிடேட்டுன்னு கொடுத்துருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டி 2 நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி 2ல் அந்த ஆக்டிவிட்டிக்கான ஈக்குவேஷன் தான் வந்து இது. லெட் நைட்ரேட் சொல்யூஷன், பொட்டாசியம் அயோடைடு சொல்யூஷன், இது ரெண்டுமே வந்து கலர்லெஸ் சொல்யூஷன். இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லெட் அயோடைடு வந்து ஃபார்ம் ஆகும். எல்லோ precipitate of lead iodide is formed and
பொட்டாசியம் நைட்ரேட் வந்து நம்மளுக்கு சொல்யூஷனாக வந்து கிடைக்கும். இந்த லெட் அயோடைடு அப்படின்றது தான் வந்து என்னது, ஒரு எல்லோ கலர் ப்ரெசிபிடேட். அது வந்து செட்டில் டவுன் ஆகும். நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் தரோவாக இல்லை அப்படின்னா, நான் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து நான் தனியாக நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் நான் தனித்தனியாக வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணி வித் த ஈக்குவேஷனோடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இன்னுமே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கிளியராக வந்து புரியும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் வந்து நான் ப்ரீஃபாக தான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஓவராலாக இந்த சாப்டரை வந்து நீங்கள் அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஈக்குவேஷன்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். ஈக்குவேஷன்ஸ் தியரி பார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ மார்க் இருக்கோ அதே மாதிரியே வந்து ஈக்குவேஷன்ஸ்க்கும் வந்து மார்க் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து எழுதணும். வேறெவர் நெசசரி அவங்க மென்ஷன் பண்ணலை கொஷினில் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதாமல் விடக்கூடாது. அவங்க வந்து கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வேறெவர் நெசசரி நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம எழுதணும். இது நம்மளுக்கு ஸ்கூல்லேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா லெட் அயோடைடு அப்படின்றது வந்து என்னது, ஒரு எல்லோ ப்ரிசிபிடேட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து இங்கே ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும் போது நம்ம அந்த ரியாக்ஷனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதை வந்து ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதெல்லாம் ஓவராலாக வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது வந்து நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அதே மாதிரி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து நான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது. அண்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னும் போது வந்து ரெண்டு பக்கத்தில் இருக்கிற, அதாவது ரியாக்டன்ட் சைடு அண்ட் ப்ராடக்ட் சைடில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்குது அப்படின்னா அது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போது நான் வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வந்து இங்கே என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்றத வந்து எனக்கு பேலன்ஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லேயுமே. ஸோ பேலன்சிங் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் த ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் த ப்ராடக்ட். அண்ட் ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஆட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகுது. அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட் சைடில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் சேமாக வந்து கொண்டு வர்றது. அப்படிப்பட்ட ஈக்குவேஷனை வந்து நம்ம பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சில எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் H2S plus O2 gives H2O plus SO2. ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது ரியாக்டன்ட் சைட் ப்ராடக்ட் சைடுன்னு எழுதிக்கிறேன். அண்ட் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் வந்து இருக்குது. எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ரியாக்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 2. ஹைட்ரஜன் இந்த ப்ராடக்டும் வந்து 2. ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு 2. அண்ட் இங்கே வந்து 1 + 2. நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து இங்கே என்ன அப்படின்னா 1 + 2ன்னு போடாமல் 3ன்னு எழுதிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 2. ஸோ மொத்தமாக சேர்க்கும் போது we will have 3 atoms அப்படின்றதுனால 3ன்னு எழுதுவாங்க. ஸோ அப்போ 3னா into 2 பண்ணி 6ன்னு வந்துடும். எந்த இடத்துல வந்து நம்ம அந்த 6ஐ எழுதுவோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி எழுதாதீங்க. எத்தனை ஆட்டம் பிரித்து வந்து எழுதுங்க. அதாவது 1 + 2 அப்படின்னு வந்து எழுதணும். சல்ஃபர் வந்து இங்கே 1 அண்ட் சல்ஃபர் வந்து இங்கேயும் 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்குது அண்ட் ஆக்சிஜன்லேருந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஆடாக இருக்கிறத வந்து முதல்ல ஈவனாக வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம இப்போது இந்த இடத்துல
நம்ம என்ன போடணும், 1 பக்கத்தில் வந்து இன்ட்டு 2 வந்து நான் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு 2 ஆகும். ஸோ என்னோடய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து எனக்கு மாறுது. ஸோ இங்கே வந்து இன்ட்டு 2 4 வந்து ஆகிடும். அண்ட் ஆக்சிஜன் வந்து 2 + 2 இட் வில் பி 4. ஸோ அப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து 2 போடுறேன். ஸோ அப்போ இன்ட்டு 2 பண்ணும் போது எனக்கு 4 வந்து வந்துடும். ஸோ இப்போ என்னோடய ஆக்சிஜன் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அண்ட் சல்ஃபர் ஆல்ரெடி வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து அடுத்தது என்ன பண்ணோம், ஹைட்ரஜனை வந்து நான் ஈக்குவல் பண்ணணும். அப்போனா வந்து நான் இன்ட்டு 2 வந்து நான் பண்ணணும். ஸோ இங்கே இன்ட்டு 2 பண்ணேன் அப்படின்னா என்னோடய சல்ஃபர் வந்து இப்போ 2 ஆகுது. ஸோ அப்போ சல்ஃபர் வந்து இன்ட்டு 2 வந்து நான் போடணும். அப்போ இங்கே இருக்கிற சல்ஃபரையும் நான் வந்து மாற்றணும். ஸோ அப்போ வந்து இங்கேயும் இன்ட்டு 2 பண்ணுறேன். ஸோ அப்போ இன்ட்டு 2 பண்ணுறேன். ஸோ அப்போ என்னோடய ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் திருப்பியும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 2 × 2 4 அண்ட் 2 + 2 இங்கே வந்து 2 + 4 வந்து எனக்கு மொத்தம் 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து எனக்கு வருது. ஸோ அப்போ நம்ம இங்கே மாற்றி நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும், இங்கே வந்து நான் 3 வந்து சேர்க்குறேன். ஸோ இங்கே வந்து 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆகிடுது. இங்கேயும் 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆகிடுது. அண்டு சல்ஃபர் பக்கம் வந்து நம்மளுக்கு 2 வந்து இருக்குது. 2 பக்கமே வந்து 2 இருக்குது. அண்ட் ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் போது இங்கே வந்து 4 அண்ட் இந்த இடத்துலையும் வந்து 4 வந்து நம்மளுக்கு வருது. ஸோ நம்மளோட பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் போது 2H2S + 3O2 + 2H2O + 2SO2. ஸோ எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளுக்கு எந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எந்த எலமெண்ட்டில் அதிகமாக இருக்கோ அதிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சிஜன்லேருந்து கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆக்சிஜன் இல்லாத ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா தென் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கோ அதிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து ட்ரையல் அண்ட் எரராக தான் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி கம்ப்ளீட் பண்ணோன்னே ஐயோ சால்வ் ஆகலை அப்படின்ட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. திருப்பியும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும் போது டெஃபினட்டாக நம்மளுக்கு சால்வ் ஆகும். ஆனால் கிளியராக என்ன போடுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் டேபிள் ஃபார்ம் பண்ண உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே நம்ம மென்டலி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ பேலன்சிங் ஈக்குவேஷன்ஸ்க்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இது நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ரியாக்ஷன் வந்து என்னென்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னும் போது என்ன காம்பினேஷன் ரியாக்ஷன்னா ரெண்டு இல்லாட்டினா அதுக்கும் மேலே இருக்கிற ரியாக்டன்ஸ் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து A + B = AB, அதாவது gives AB அப்படின்றது வந்து இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடு இருக்குது, வாட்டர் இருக்குது, ரெண்டும் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு இன்னும் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். சரி, ஒரு ரியாக்ஷனை பார்த்த உடனே அது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் சைடில் ஒரே ஒரு காம்பவுண்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது காம்பினேஷன் ரியாக்ஷனாக தான் வந்து இருக்கும். ப்ராடக்ட் சைடில் ஒரே ஒரு காம்பவுண்டு மட்டும்தான் வந்து இருக்குது, நம்மளுக்கு வேறு எந்த எலமெண்ட்டோ காம்பவுண்டோ வேறு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து அதை காம்பினேஷன் ரியாக்ஷன் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 1 மார்க்கில் டைம் சேவ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கும் போது நம்ம பார்த்த உடனேவே வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் சைடில் ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் இருக்குது, அப்போது அது காம்பினேஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து அப்படியே வந்து வைஸ் வர்ஸா, அதாவது நம்மளுக்கு ரியாக்டன்ட் பக்கம் ஒன்று தான் இருக்கும், அது டீகம்போஸ் ஆகி நிறைய
வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். சிங்கிள் ரியாக்டன்ட் decomposes to form 2 or more products. ஸோ ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். காம்பினேஷன் ரியாக்ஷனில் ப்ராடக்ட் பக்கம் ஒரு காம்பவுண்டு தான் இருக்கும். டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் பக்கம் ஒரு காம்பவுண்ட் தான் இருக்கும். ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, அதை வந்து காம்பினேஷனாக டீகம்போசிஷனான்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கும் போதே ப்ராடக்ட் பக்கம் ஒரே ஒரு காம்பவுண்ட் இருந்தது அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன், ரியாக்டன்ட் பக்கம் ஒரே ஒரு காம்பவுண்ட் இருந்ததுன்னா அது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால்சியம் கார்பனேட்டை வந்து டீகம்போஸ் பண்ணால் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். அண்டு FeSO4 வந்து டீகம்போஸ் ஆகி Fe2O3 SO2 அண்ட் SO3 வந்து ஃபார்ம் ஆகுது. சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா அதில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன 3 டைப்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்? thermal decomposition, photolytic decomposition and electrolytic decomposition அப்படின்ட்டு நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. தேர்மல் டீகம்போசிஷன்னா என்னது? டீகம்போசிஷன் தட் ஹேப்பன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட். அதாவது ஹீட்டை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டை டீகம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தேர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து இது கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டிப்பாக ரெப்ரசன்ட் பண்ணணும் வேறெவர் நெசசரி. ஸோ தேர்மல் டீகம்போசிஷன்னா decomposition that happens in the presence of heat is called thermal decomposition. அடுத்தது photolytic decomposition. So photolytic decomposition na decomposition that happens in the presence of sunlight. In the presence of light ஒரு decomposition நடக்குது அப்படின்னா இங்கே வந்து சில்வர் bromide அப்படின்றது decompose ஆகுது in the presence of sunlight and it is forming silver and bromine. ஸோ இது வந்து நம்ம photolytic decomposition அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும்? இது வந்து black and white ஃபோட்டோகிராஃபியில் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து electrolytic decomposition. ஸோ electrolytic decomposition அப்படின்னா electrolytic decomposition அப்படின்னா வந்து என்னென்னா it is in decomposition that is happening in the presence of electricity. electricity யூஸ் பண்ணி decompose பண்ணுறது. வாட்டரை வந்து in the presence of எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதை வந்து டீகம்போஸ் பண்ணி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக வந்து ஃபார்ம் பண்ண வைக்கிறது. இது வந்து எலக்ட்ராலிட்டிக் டீகம்போசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஹைட்ரஜன் டெஸ்ட். ஸோ ஹைட்ரஜன் டெஸ்ட் அப்படின்னா என்னது? வாட் இஸ் ஹைட்ரஜன் டெஸ்ட்? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹைட்ரஜன் கேஸ் தான் எவால்வ் ஆகுது ஒரு ரியாக்ஷனில் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பர்னிங் கேண்டில் இப்போ வந்து அந்த எவால்வ் ஆகிற ஹைட்ரஜன் கேஸை வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் சோப் சொல்யூஷனில் பாஸ் பண்ணும் போது அண்ட் வி வில் கெட் பபிள்ஸ். அந்த பபிள்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? வந்து ஒரு பர்னிங் கேண்டில் வச்சு வந்து நம்ம அது கிட்ட கொண்டு வரும் போது இட் ப்ரொடியூசஸ் அ பாப்பிங் சவுண்ட். அது வந்து என்ன ஆகும்? அந்த பபிள்ஸ் வந்து என்ன ஆகும்? இட் ப்ரொடியூஸ் அ பாப்பிங் சவுண்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்? அது வந்து ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சிஜன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் அந்த ஃப்ளேம் கேண்டில் ஃப்ளேம் வந்து இன்னுமே கொஞ்சம் பிரைட்டராக வந்து பேர்ன் ஆகும். அதை வச்சு அது ஆக்சிஜன் கேஸ் அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் என்ன இது வந்து பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து எதனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது எப்படி ஹைட்ரஜன் டெஸ்ட்னா என்னது, அதாவது இது என்ன கேஸ் எவால்வ் ஆகுதுன்றதை எப்படி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம், அந்த மாதிரி வந்து சின்னதாக இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் தான் வரும் அதில் தான் வரும் அப்படின்னு கிடையாது. பட் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் வரும். எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து எலக்ட்ராலிட்டிக் டீகம்போசிஷனுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள். அகெயின் நான் வந்து சொல்கிறேன், இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸ் நான் தனியாக வந்து வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்டிவிட்டி போய் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் டீட்டெயில்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே.
ஸோ this is the experiment for electrolytic decomposition. ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து எவால்வ் ஆகுதில்ல, ஸோ அதை வந்து இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ரியாக்ஷன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷனை நான் பார்க்குறேன், அந்த பார்த்த உடனே வந்து தட் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அப்படி ஒரு ரியாக்ஷனை வந்து நான் பார்க்குறேன், ஸோ அந்த ரியாக்ஷனை பார்த்த உடனே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்றத வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, in which a more reactive element displaces a less reactive element from its compound. அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இல்லை நான் பார்த்த உடனே சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டு ஒரு காம்பவுண்டு இருந்துச்சுன்னா, அதாவது ரியாக்டன்ட் பக்கமும் சரி ப்ராடக்ட் பக்கமும் சரி, ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படின்றது ஒரு எலமெண்ட், காப்பர் சல்ஃபேட் அப்படின்றது வந்து என்னது, ஒரு காம்பவுண்டு. அதே மாதிரி இங்கேயும் வந்து காப்பர் அப்படின்றது ஒரு எலமெண்ட், இது வந்து காம்பவுண்டு. ஸோ ஒரு ரியாக்டன்ட் சைட் ப்ராடக்ட் சைட் ரெண்டு பக்கமே பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட்டு ஒரு காம்பவுண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஆனால் டெஃபனிஷனாக எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுறது, மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் டிஸ்பிளேசஸ் அ லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட். அதாவது ஜிங்கை விட காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவ். ஸோ அதனால் என்ன பண்ணுது, ஜிங்க் வந்து காப்பரோட பிளேஸை வந்து எடுத்துக்குது. ஸோ ஜிங்க் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது, காப்பர் தனியாக வெளியில் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் known as displacement reaction. A highly reactive element displaces the less reactive element. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா வந்து என்னது, வாட் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னும் போது எப்படி கண்டுபிடிக்கிறது, அகெயின் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன், அது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரியாக்டன்ட் சைட்லேயும் சரி ப்ராடக்ட் சைட்லேயும் சரி ரெண்டுமே வந்து காம்பவுண்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா இதுவுமே காம்பவுண்டு, இதுவுமே வந்து காம்பவுண்டு, அண்ட் இதுவும் காம்பவுண்டு, அதே மாதிரி இதுவும் காம்பவுண்டு. ஸோ ரெண்டு காம்பவுண்டு வரும் ரியாக்டன்ட் சைடில் ப்ராடக்ட் சைடில். அப்படி வந்துச்சு அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நம்ம முன்னாடி வந்து பார்த்துருப்போம் அந்த எல்லோ ப்ரிசிபிடேட் லெட் அயோடைட் ஃபார்மேஷன், அந்த ஈக்குவேஷனுமே வந்து இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஏன்னா அதுலேயும் நம்ம பார்த்தோம்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டு பக்கமே வந்து நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு வந்து ரெண்டு காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ் இந்த டேபிளை வச்சு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த டேபிளை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. இது இந்த சாப்டரில் வரலனாலுமே வந்து இது உங்களுக்கு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் தான் வருது. பட் ஆனால் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் அந்த சாப்டருக்கும் சரி எல்லா சாப்டர்ஸ்க்குமே, அதாவது இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ்க்கு, எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்குமே இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சாதான் நம்மளால் வந்து கண்டுபிடிச்சி எழுத முடியும். அதனால் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து எது மோர் ரியாக்டிவ் எலமெண்ட், எது லெஸ் ரியாக்டிவ், அதுக்கு எதுக்கு மேலே வந்து அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்றத வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே வந்து ஒரே ரியாக்ஷனில் நடந்துச்சு அப்படின்னா, ஒரே கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரீடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போது ஆக்சிடேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா addition ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனை வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் addition ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே ரியாக்ஷன்லேயே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாம். திஸ் இஸ் அ ரீடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ மேங்கனீஸ் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடு சேரும் போது மேங்கனீஸ் குளோரைட், வாட்டர் அண்ட் குளோரின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து என்ன ஆகுது, மேங்கனீஸ் ஆக்சைடு அப்படின்றது ஆக்சிஜனை லூஸ் பண்ணுது, அதாவது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இங்கே நடக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து MnCl2 வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போனா வந்து திஸ் இஸ்
இது வந்து இங்கே வந்து என்னது, திஸ் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அண்ட் அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது. ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா வந்து என்ன, இஸ் a substance that causes oxidation by accepting electrons, therefore it gets reduced. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றது வந்து என்னது, the substance that causes oxidation by accepting the electrons, therefore it get reduced. எது வந்து எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுதோ அண்ட் அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு நம்ம இப்படி கூட எழுதலாம், சப்ஸ்டன்ஸ் which get reduced is called ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றது இஸ் a substance that causes the reduction by losing electrons, therefore it get oxidized. அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னன்னு வந்து பார்த்தோம். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா substance which get oxidized, இல்லைனா substance that causes reduction அப்படின்றது தான் வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். substance which get oxidized is called reducing agent. எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும் போது இங்கே சப்ஸ்டன்ஸ் விச் கெட் ரெடியூஸ்ட் அப்படின்னும் போது எது வந்து ரெடியூஸ் ஆகுது, இங்கே வந்து பார்த்தோம்னா MnO2 அப்படின்றது MnCl2வா, அதாவது நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ எது வந்து நம்மளுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், MnO2 அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அண்ட் அதே மாதிரி HCl அப்படின்றது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆகி நம்மளுக்கு வந்து வாட்டராக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது இங்கே HCl வந்து என்னது, சப்ஸ்டன்ஸ் விச் கெட் ஆக்சிடைஸ்டு. அப்போது அதுதான் வந்து HCl அப்படின்றது தான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், இட் வில் கிவ் காப்பர் ப்ளஸ் வாட்டர். இங்கே வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ரீடாக்ஸ் ரியாக்ஷன். இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு வந்து என்னவா ஃபார்ம் ஆகுது, வாட்டராக வந்து ஃபார்ம் ஆகுது. காப்பர் ஆக்சைடு ரெடியூஸ் ஆகி காப்பராக வந்து மாறுது. ஸோ அப்போது இந்த ரியாக்ஷனில் எது வந்து நம்மளோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னும் போது காப்பர் ஆக்சைடு வந்து இட் இஸ் ரெடியூஸ்டு டு காப்பர். அப்போ வந்து என்னவாகுது, நம்ம சப்ஸ்டன்ஸ் விச் கெட் ரெடியூஸ்டு அதுதான் வந்து நம்மளோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்கே காப்பர் ஆக்சைடு அப்படின்றது தான் வந்து ரெடியூஸ் ஆகுது காப்பராக. ஸோ அப்போ CuO அப்படின்றது தான் வந்து என்னது, இட் இஸ் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதே மாதிரியே இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரஜன் H2 வந்து இட் இஸ் கெய்னிங் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது, வாட்டராக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ சப்ஸ்டன்ஸ் விச் கெட் ஆக்சிடைஸ்டு அதுதான் வந்து என்னது, ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ என்ன சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகுது, ஹைட்ரஜன் தான் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ இதுதான் வந்து என்னது, ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸ் தட் காசஸ் ஆக்சிடேஷன் பை அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி ஆக்சிடேஷனை வந்து நடத்துது. அது வந்து என்னது, அதாவது தேர்ஃபோர் இட் இஸ் கெட்டிங்
ரெடியூஸ்ட், அது வந்து ரெடியூஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகுது. ஸோ அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி வேணாலும் எழுதலாம், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ஸ்டேட்மெண்ட்டோ வந்து அது பார்த்துக்கோங்க. அண்ட் இப்படி தான் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டு டாபிக் இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொரோஷன் வந்து பார்ப்போம். ஸோ கொரோஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஆல்சோ அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகும், டெஸ்ட்ராய் ஆகிடும் பை கெமிக்கல் ரியாக்ஷன் வித் என்னென்ன சப்ஸ்டன்சஸோடு சேரும் போது, நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சில சப்ஸ்டன்சஸோடு சேரும் போது, மாய்ஸ்சர், ஆசிட்ஸ், இது மாதிரி சப்ஸ்டன்சஸ் கூட இந்த மெட்டல்ஸ் சேரும் போது அது என்ன ஆகும், ரியாக்ட் ஆகி அது வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும் கிராஜுவலாக. ரஸ்டிங் ஆஃப் அயன் சொல்லலாம், சில்வர் டார்னிஷிங் சொல்லலாம், காப்பரில் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர் கோட்டிங் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னது, இது எல்லாமே கொரோஷனோட ஒரு எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெட்டல்ஸை வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரால் பெயிண்ட் பண்ணும் போது, கோட் பண்ணும் போது வந்து இந்த கொரோஷனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து கேல்வனைசேஷன் ஒரு எக்ஸாம்பிள், பெயிண்டிங் பண்ணலாம். அண்ட் இட் வில் ப்ரிவெண்ட் த டைரக்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் மாய்ஸ்சர், ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் கொரோஷன். ஸோ ஆக்சிஜனோட எக்ஸ்போஷரும் மாய்ஸ்சரோட எக்ஸ்போஷரையும் கம்மி பண்ணும் இதெல்லாம் செய்யும் போது, பெயிண்டிங், கேல்வனைசேஷன், இன்னும் நிறைய ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் கொரோஷனை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸு. இது வந்து நம்மளுக்கு இந்த சாப்டரில் தரல, பட் அனதர் சாப்டரில் இந்த கொரோஷன் டாப்பிக்கே வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் வந்து அவங்க டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரான்சிடிட்டி. ஸோ ரான்சிடிட்டி அப்படின்னும் போது என்னது, ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டு. அதாவது ஃபேட்ஸ், ஆயில்ஸ், நம்ம எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஃபேட் அண்ட் ஆயில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால ஸ்பாயில் ஆகிறது தான் வந்து என்னது, ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தெரியும், இந்த ஃபுட் பிகம்ஸ் ரான்சிட் அப்படின்னும் போது அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்து மாறும். ஒரு மாதிரி டீகே ஆன ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஸ்பாயில்டு பட்டர், குக்கிங், ஓல்டு குக்கிங் ஆயிலு, சிப்ஸு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பழைய சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாப்பிட்டோம்னா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ரான்சிடிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து ஆட் பண்ணும் போது, அதே மாதிரி ஃபுட்ஸை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும் போது, அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம் ஃபுட்ஸை. இதெல்லாம் வந்து ரான்சிடிட்டியை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணும். ஸோ இந்த டாபிக் வந்து அவ்வளோதான். இந்த டாப்பிக்கோட நம்மளுக்கு வந்து இந்த லெசனும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து அடுத்த சாப்டர் வந்து நம்ம பார்க்கலாம்.